இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியல, ஒரு பயத்தோடு தான் ட்ரை பண்ணுறேன். இது என்ன தர்மாக்கோல் பால் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது மாவு ஜவ்வரிசி, 1/2 கிலோ மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுடுங்க. மறுபடியும் 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இப்போ நம்ம அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தா மாவு ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். இதை நான் அப்படியே நல்லா என்ன பண்ணணும், கையில் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு சென்டரில் இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு நல்லா ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் இட்லி பாத்திரத்தில் நல்லா அவிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா ஜெல்லி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட்டோன்னா அந்த வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே சூப்பர், உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.